தமிழ்நா ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கின்ற வாக்கு திருட்டு ஓட் திருட்டை பற்றிய பிரச்சாரம் என்பதும், ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பீகாரில் நடந்த யாத்திரையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பங்கு கொண்டதும் மிக முக்கியமானது. தமிழக முதலமைச்சர் சொன்னதைப் போல சொந்த மக்களினுடைய வாக்குகளையே திருடி தேர்தலில் வெற்றி பெற்று வருவது என்பது அது ஒரு பயங்கரவாத செயலுக்கு ஈடாக பார்க்க வேண்டும். இந்த செயலை தொடர்ந்து RSS துணையோடு குறிப்பிட்ட விதத்தில் குஜராத் மாடலாக இப்போ மாறி இருக்கிறது. குஜராத் மாடலினுடைய மிக முக்கியமான நோக்கமே மக்கள் வாக்களிக்கின்ற உரிமையை, வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு முன்னாலேயே பாஜக காரர்களுக்கு மட்டும் 5 ஓட்டும் சாமானியர்களுக்கு 1 ஓட்டுமாக ஒரு விந்தையான ஒரு குஜராத் மாடல் உருவாகி இருக்கிறது. இந்த குஜராத் மாடல் தான் இந்தியா முழுவதும் இப்பொழுது பரப்பப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக பெங்களூர் மத்திய தொகுதியில் நடைபெற்ற அந்த ஓட்டுச்சோரி வாக்கு திருட்டினுடைய அம்பலப்படுத்தியது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அடுத்த பகுதியாக இந்தியா கூட்டணியுடைய வாக்குகளை நீக்கிவிட்டு, பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டு தேர்தல் நடத்துவதற்கான சதியை முறியடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களும். அதிலே துணையாக நின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் அவர் அதற்காக சென்று, யாத்திராவிற்காக சென்று நேற்று தர்பங்காவில் அதற்காக கலந்து கொண்டதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்திலே மக்களாட்சி இந்தியாவிலே தொடருமா, அதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் பாஜகவை வெற்றி பெறுவதை செய்வதை மட்டுமே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக மாறியிருக்கிறது. இதை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. இதை எதிர்த்து எங்களுடைய பயணம் தொடர்கிறது. மக்களாட்சியை இந்தியாவில் காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக பாஜகவை மட்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராஜீவ்குமார், ஞானேஸ்வர் குப்தா போன்றவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுடைய கைகளில் இருந்து இந்த வாக்கு திருட்டிலிருந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்கான இந்த பயணம் மிக முக்கியமான பயணமாக பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தை அண்ணன் எல்முருகன் சொல்லியிருக்காரு. RSSனுடைய கட்டுப்பாட்டிலே அதிமுக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதிமுக RSSனுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக இன்று அமித்ஷா அதிமுக மாறியிருப்பதனுடைய அடுத்த படி இது. அமித்ஷா அதிமுகவாக இருப்பது, அம்மா அவர்களால் இயக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்று RSSனுடைய துணை அமைப்பாக திரு பழனிசாமி மாற்றிவிட்டார் என்பதற்கு ஒரு சான்று அண்ணன் மத்திய அமைச்சர் திரு முருகன் சொல்லியிருப்பது. RSS பாஜகவை விட அமித்ஷா அதிமுகவை நம்புகிற காலமாக மாறிவிட்டது. இது அதிமுக காரர்கள் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். இரட்டலை சின்னம் மட்டும் அவர்களுடைய கையில் இருக்கலாம், ஆனால் அந்த மொத்த கட்சியையுமே RSSனுடைய கைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. இதில் அதை முருகன் சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர்கள் அனைவரும் திரு வேலுசாமி அவர்கள் எப்படி போய் RSSனுடைய தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது வரிசை கட்டி போய் நின்னாரோ, அது மாதிரி மிக விரைவிலே அதிமுகவினுடைய அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. ஏனென்றால் இது எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக கிடையாது, இது அமித்ஷா தலைமையிலான அதிமுக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.